Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நேற்று இந்த ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ செல் ஆப்ஷன் மார்க்கெட் வந்து நேற்று 1744 மட்டும் போயிட்டு அதுலேருந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஸ்மால் ரெசிஸ்டன்ட் ஒன்று க்ரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம செல் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ ஒரு 50 பைப்ஸ் சரி நம்ம ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ மார்னிங் மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் இருக்குது. ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நமக்கு 1735க்கு பிலோ நமக்கு கிடைக்கல. ஸோ 35க்கு கீழே பிலோ மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கிடைக்கல கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. 1727 மட்டும் மார்க்கெட் வந்து போக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல் அப்டேட்ஸ் பார்த்துக்குவோம். ஸோ இதில் உள்ள தேவையில்லாத விஷயம் எல்லாம் ஃபஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து நம்ம டே சார்ட்லேருந்து போய்க்கிறோம். ஸோ டே சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டே சார்ட் ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற ஹை அண்ட் லோ வந்து நான் நோட் பண்ணுறேன் டேட. அது நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படும். மேபி மார்க்கெட் வந்து 1720 வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக க்ரியேட் ஆகும் சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இப்போது சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு 1745 1720. அதே மாதிரி 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிறோங்க. 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னுக்கு டே சார்ட் போய்க்கிறோம். ஸோ டே சார்ட்டில் இன்றைக்குள்ள ஓப்பன், அதே மாதிரி இது ப்ரீவியஸாக இருக்கிற ஓப்பன். ஸோ இது ரெண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு ஜூன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் அதிலேருந்து டவுன் சைட் இருக்குது. ஸோ இந்த 1740 ஸோ 1740 மார்க்கெட் வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் கொடுக்கக்குள்ள கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. 1740 500 எடுங்க அப்ராக்ஸாக. ஸோ இதுக்கு மேலே பை ஆப்ஷன் கட்டாயம் மேலே போணுச்சுன்னா 1744 1745 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி அதையும் போணுச்சுன்னா நம்மளோட லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக பார்த்து 1750 51 இல்லாட்டி 52 ஒரு மெயின் ஜோன். ஸோ அந்த ஜோனில் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுக்கிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் வந்து கரெக்டான ஒரு பிரேக் அவுட் வந்து இந்த மார்னிங் மார்க்கெட்லேருந்து கொடுக்கல. ஸோ இதில் நமக்கு கன்ஃபர்மேஷன் 1733க்கு கீழே 33 கீழே மார்க்கெட் வந்து செல் ஜோன். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறங்க. நான் கொஞ்சம் அப்ராக்ஸாக எடுத்திருக்கேன். 33 500 தான் வரும். நீங்கள் வந்து 33ல் வந்து என்ட்ரி எடுத்தாலும் ஓகே. ஸோ இது வந்து செல் ஜோனுக்குரிய அப்டேட். செல் ஜோன் போணுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் திரும்ப எகெயின் 1727 இல்லாட்டி 1725 மட்டும் மார்க்கெட் போகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஜோன் இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ஜோன் ஸோ அதே மாதிரி மேலேயும் நம்மளுக்கு அதே மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ரெட் கலர். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் வந்து சைட்வே. இப்போ வந்து ஷார்ட் டைம் அப்டேட் பார்த்துக்குறோம். ஷார்ட் டைம் அப்டேட்டில் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன் எதுவும் இல்லை, கரெக்டான ட்ரெண்ட் லைன் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் பார்க்க இருக்குது. இந்த 4 ஹவர் கேண்டில் வந்து நம்ம 50% பார்த்தா 1730 இல்லாட்டி 1731 30 இதை வந்து நீங்கள் ஒரு கீ ஜோனாக எடுத்துக்கோங்க இப்போதைக்கு. ஏன் நான் அது கீ ஜோனாக சொல்கிறேன்னா 1730 கீழே இன்ட்ராடேயில் க்ளோஸ் வைக்கக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து எகெயின் டவுன் சைட் போகிறதுக்கும் இன்ட்ராடேயில் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகக்குள்ள மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஒரு மெயின் ஜோன். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நீங்கள் இது ஒரு மெயின் ஜோனாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறோம் இப்போதைக்கு நமக்கு. ஸோ 1730 ஒரு கீ ஜோன். அதோட நல்ல பெஸ்ட்டான கீ ஜோன் வந்து 1735லேருந்து 1744. ஸோ இதே நீங்கள் ஞாபகம் வச்சுங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள்.
இதுக்கு மேலே மார்க்கெட் ஏதாவது நமக்கு நல்ல பிரேக் அவுட் கிடைக்குள்ள நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு லாங் பை லாங் செல் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இதுக்கு மேலே அதாவது 1744 1745க்கு மேலே நமக்கு அபோவ் தான் பை ஜோன் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஓப்பன் ஆனாலும் அது ஒரு ஷார்ட் பை 1752 மட்டும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து அப்ராக்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டவுன் சைடில் எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்த்துக்குறோம் கொஞ்சம். அதாவது 1 ஹவரில் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறங்க. இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட கனெக்ட் பண்ணக்குள்ள கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும், பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ மேபி மார்க்கெட் இதிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் ஒன்று மேலே போகலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் வந்து இதில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வரலாம். ஸோ உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கரெக்டான சொல்லப்போன என்ட்ரி பாயிண்ட் இதில் 1733, அதாவது டவுன் சைட்டுக்கு 1733 எடுக்கலாம். ஆனால் பட் நீங்கள் 1733 விட பெஸ்ட்டான வந்து 1730. ஸோ 1730 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பை ஆப்ஷனுக்குரிய என்ட்ரி வந்து இது 1740. ஸோ 1740 எடுங்க, கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். 1740 1745லேருந்து மார்க்கெட் 1744 வந்து நல்ல ஒரு ஜூன் 44 வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பை ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து 1752 அதுக்கு பிறகு 1780 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா 2 டைம்ஸ் வந்து 1753 வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ மேபி அதை பிரேக் அவுட் பண்ணால் இனி அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த ரேஞ்சுக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே. ஸோ அதிலேருந்து நம்ம 50% வந்து இதிலேருந்து 50% பார்க்குறேன். இந்த பிரேக் அவுட்லேருந்து 50% நீங்கள் பார்த்தாலும் இந்த இடம் தான் வரும் கரெக்டாக 1731. அதே மாதிரி இதுக்கு மேலே 1733. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நல்ல கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். கட்டாயம் வந்து ஃபோர் சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதுக்கு கீழே 1733லேருந்து 17 நான் இதில் நோட் பண்ணுறேன். 1733லேருந்து 1735க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து 4 ஹவரில் வந்து ரன்னிங்கில் இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ மேபி ஒன்று அதுக்கு மேலே போகணும், இல்லாட்டி அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகணும். ஸோ கண்டினியூ ஆகக்குள்ள நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள அப்டேட்ஸ். நீங்கள் நம்மளோட வீக்லி சார்ட் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய அப்டேட்ஸ் வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட்ஸ் கொடுங்க.